பேய் இருக்கிறதா? இவ்வளவு தூரம் சைவ சித்தாந்த ஞானிகள் கூறியது பேயை பற்றி என்ன கூறியிருக்கிறார்கள்? சற்று சுவாரஸ்யமான விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது கடவுள் இந்த ஆத்மாவை உடம்புக்குள்ளே புகுத்தி அவனுடைய கர்ம வினையை இன்ப துன்பங்களை அனுபவிக்க பூமியில் படைக்கிறான், மாயையிலிருந்து படைக்கிறான். ஆனால் இந்த ஆத்மா தமக்கு ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு துன்பத்தின் காரணமாக உடலை மாய்த்து கொள்ளுகிறது. இந்த உடலும் ஆத்மாவும் சேர்ந்துதான் கர்ம வினையை அனுபவிக்க வேண்டும். நம்முடைய ஆத்மா கர்ம வினையை அனுபவிக்க உடம்பை ஆண்டவன் கொடுக்கிறான். சொல்ல போறீங்களா? அந்த உடம்புக்குள்ளே புதைந்து ஆத்மா கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டும். ஏதோ ஒரு காரணத்திற்காக சந்தர்ப்ப சூழ்நிலையால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் துன்பத்தின் காரணமாக. அப்பொழுது அனுபவிக்க வேண்டிய உடம்பு உயிரும் கர்ம வினைகளை அனுபவிக்க முடியாது. கடவுள் நினைச்சாதான் இவ்வளோ காலம் வாழ்ந்து கர்ம வினைகளை அனுபவித்து பின் தான் மேலுலகம் செல்ல வேண்டும். ஆனால் இந்த பூமியில் வாழும் பொழுதே ஆத்மா தன்னுடைய உடம்பை இழந்து விடுகிறது. நான் சொல்ல போறீங்களா? உடம்பும் உயிரும் கலந்தது தான் இந்த உடம்பு. அப்பொழுது உடம்பு இறந்து விட்டால் ஆத்மா என்ன செய்யும்? ஆத்மா தன்னுடைய கர்ம வினைகளை அனுபவிக்க முடியாது. எனவே இந்த புளிய மரம், ஆலமரம், வேப்ப மரம், இந்த மாதிரி மரங்களில் சென்று ஆத்மா அடங்கிவிடுமா. வலிமையற்ற ஒரு ஆத்மா இருந்தால், இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிக்க அலைவான். கேரளாவில் நிறைய பேர் அலையலாம். அங்கே தான் இந்த சோட்டானிக்கரை மாரியம்மன் கோயிலில் டெய்லி பேய் ஓட்டுவானோ, ஞாயிற்றுக்கிழமை நிறைய ஓட்டுவானோ. நான் சிரிப்பேன், என்னடா மனுஷன் பேயை ஓட்டுறாங்கிறான், வேப்பலை வச்சுட்டு அடிக்கிறானோ, மேலத்தை அடிக்கிறானோ, எல்லாம் பொய்யேன்னு நினச்சேன். ஞானிகள் சொன்னது, அதாவது வலிமை இழந்த ஒரு உடம்பு இருக்குது அப்படின்னா அந்த உடம்புல போகிறோமா இன்னொரு ஆத்மா, இறந்து போன ஆத்மா. அப்படி இல்லாட்டினா வேப்ப மரம், ஆலமரம், புளிய மரம், அதாவது வலிமையற்ற மரங்களில் போய் பூந்து கொள்ளுமா. அதனால தான் சில பேர் பழைய காலத்தில் சொல்லுவாங்க, டேய் பார்த்து வரும்போது வா, நைட்டில் அங்கே புளிய மரம் இருக்குது, அங்கே பேய் இருக்குது அப்படிம்பாங்க. அது ஒன்றும் செய்யாது நம்மளை. ஆனால் முன்னோர்கள் இந்த மாதிரி சைவ சித்தாந்த கருத்துக்களை ஏதோ ஒரு வகையிலே கேட்டிருக்கிறார். அதனால தான் சொல்கிறது, புரியுங்களா? அந்த வழியாக வராத, பார்த்து வா, அங்கே முருங்கை மரம், ஆலமரம்லாம் இருக்கும்பாங்க. சொல்கிறது புரியுங்களா? இருக்கிறதோ இல்லையோ, ஞானியல் கூறிய கருத்து இது. நன்றி மாணவர்களே, நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.